الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، وذل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لأمره ولا معقب لحكمه، وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر الباطن الكبير المعتال. وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليما كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதிலுள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால், உள்ளம் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சி நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தினார்கள். நாங்கள் அதனை ஈமான் கொண்டிருக்கின்றோம். மறுமையினுடைய நிகழ்வுகள் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வின் பால் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு மிக துல்லியமான காரணியாக அது இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலிருந்து ஒரு மனிதன் எழுப்பப்பட்டு சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னால் சில நிகழ்வுகள் நடக்கும் என்று சொன்னார்கள். அந்த நிகழ்வுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை கூட்டம் கூட்டமாக விசாரிப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் மஹ்ஷரில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருப்பான், சில நேரம் கெட்ட மனிதனாகவும் இருக்கலாம். கபரில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது காலு மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களுடைய இந்த தூங்குகின்ற இடத்திலிருந்து யார் எங்களை எழுப்பினார்கள் அப்படி என்று கேள்வி கேட்டுக்கொண்டு எழும்புவார்கள். காலு மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅத அர்-ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்த நாளாகும். முர்ஸலீன்கள் யாரெல்லாம் தூதர்களாக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் எந்த மறுமையை எச்சரிக்கை செய்தார்களோ அந்த மறுமை இதுதான் என்று அவர்களுடைய கபறுகளிலே இருந்து எழும்புகின்ற பொழுது சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து யாசீனில் இதை சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் வந்ததன் பிறகு
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 குழுவினர்களாக இவர்களை மண்ணறையிலிருந்து எழுப்புவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 6523வது செய்தியாக அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று இமாம் நசாஇ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 3142வது செய்தியாக ஹசன் என்கின்ற தடத்தில் இதனை பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஹ்ஸரன் நாசு யௌமல் கியாமத்தி ثلاث அஸ்னாஃப், மனிதர்கள் 3 குழுவினர்களாக மறுமையில் எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவார்கள். முதலாவது குழுவினர் சின்ஃபன் முஷாத்தன் யம்சூன அலா அக்தாமிஹிம், ஒரு குழுவினர், அந்த குழுவினர் தான் அவர்களுடைய கால்களால் நடந்து கொண்டு மஹ்ஷருக்கு வருவார்கள். இரண்டாவது குழுவினர் சின்ஃபன் ருக்பானின், இந்த குழுவினரில் நானும் நீங்களும் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ சின்ஃபன் ருக்பானின், இன்னொரு குழுவினர், இரண்டாவது குழுவினர், அவர்கள் சவாரிசு செய்தவர்களாக வருவார்கள். அதாவது நடந்து வரமாட்டார்கள், ஏதாவது ஒரு மிருகத்தில் உட்கார்ந்தவர்களாக அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், மஹ்ஷருக்கு எழுப்புகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். அவர்கள் நடந்து வரமாட்டார்கள், ஏதாவது ஒரு மிருகத்தில் உட்கார்ந்தவர்களாக வந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து மரியமின் 85வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, யௌம நஹ்ஷுருல் முத்தகீன், நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களை இல ரஹ்மானி வஃப்தா, அல்லாஹ்விடத்தில், அந்த கருணை உள்ளவனிடத்தில் அவர்கள் பயணம் செய்தவர்களாக, ஏதாவது ஒரு மிருகத்தில் பயணம் செய்தவர்களாக அவர்களை மஹ்ஷரிலே நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்கின்றான். இது இரண்டாவது குழுவினர். இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். மூன்றாவது குழுவினர் வசின்ஃபின் அலா வுஜூஹிஹிம் நஊது பில்லாஹி மின்ஹா, மூன்றாவது குழுவினர் அவர்களுடைய முகத்தினால் எழுப்பப்படுவார்கள். காலு கீல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, காலினால் நடந்து வருவார்கள், அது நாங்கள் அறிந்த விடயம். அதே போன்று மிருகத்தில் உட்கார்ந்தவர்களாக வருவார்கள், அதுவும் நாங்கள் அறிந்த விடயம். வசின்ஃபன் அலா வுஜூஹிஹிம், முகத்தினால் நடந்து வருபவர்கள் என்றால் யார், அது எப்படி சாத்தியமாகும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் ஃபித் துன்யா அலா அக்தாமிஹிம், அவர்களை உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்களுடைய கால்களால் நடக்க வைத்தானே அந்த ரஹ்மான், காதிருன் அலா அன் யம்ஷியஹும் ஃபில் ஆখিরাতি அலா வுஜூஹிஹிம், அவர்களுடைய முகத்தினால் நடந்து வருவதற்கு அவன் அவர்களை ஆக்குவதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எழுப்பப்படுகின்ற பொழுதே அவர்கள் வேதனையோடு, கஷ்டத்தோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த குழுவினரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேராக வர்ணித்து சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவது குழுவினர் தான் இன்ன அவ்வலன் நாசி யுக்தா யௌமல் கியாமா, மறுமையில் முதலாவதாக இவர்களை கொண்டுதான் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். ரஜுலுன் இஸ்தஷ்ஹத, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்திருப்பான். மஹ்ஷரில் முதலாவதாக இந்த குழுவினரிடம் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான், உலகத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை நிறுவுவதற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தோம் என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல் அன்தும், என்றாலும் நீங்கள் உலகத்தில் உங்களை ஷஹீத் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செயற்பட்டீர்கள், அது உங்களுக்கு கிடைத்து விட்டது, இன்றைய தினம் அதற்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று அவர்களை முகம்
முகங்குப்பர நரகில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வரை அடையாளப்படுத்துகின்றார்கள். இரண்டாவது, வரஜுலுன் தஅல்லமல் இல்ம, ஒரு மனிதன் அறிவை கற்றிருப்பான், வஅல்லமஹு, அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பான், வகரஅல் குர்ஆன், குர்ஆனையும் மிக திறமையாக ஓதக்கூடியவனாக இருப்பான். இந்த மனிதனிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான், உலகத்தில் நீ என்ன செய்தாய் என்று. அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் அறிவை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து குர்ஆனையும் மிக திறன்பட ஓதக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பல் அன்ஸ், ஆனால் நீ உலகத்தில் காரி என்ற பெயரெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அறிவை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கலானாய். உன்னை புகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், ஆகவே அந்த புகழ்ச்சியை உலகத்தில் நீ கண்டுகொண்டாய் என்று விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகங்குப்பர அந்த மனிதனை நரகத்தில் வீசுவான் என்று விட்டு மூன்றாவது வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். வரஜுலுன், அந்த மனிதன் யார்? வஸஅல்லாஹு அலைஹி வஅஅதாஹு மின் அஸ்னாஃபில் மாலி குல்லி, உலகத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அவனுக்கு அதிகமாக வழங்கி இருப்பான். அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும். பொருளாதாரத்தில் கஞ்சன் என்ற பெயர் எடுக்க முடியாத அளவுக்கு அவன் உயர்ந்த கட்டத்தில் இருப்பான். யார் போனாலும் அவர்களுக்கு வழங்கி விடுவான். எந்த ஒரு கேள்வி கணக்கும் இருக்காது. யாராவது தேவை என்று வந்து விட்டால் உடனே கொடுத்து விடுவார். இவரிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்தை மக்களுக்கு அள்ளி வாரி இறைத்தேன் என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், பல் அன்ஸ், ஆனால் நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஜவ்வாத், ஒரு கொடையாளி என்று உன்னை மக்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாய். அதற்காக அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தினாய். உலகத்தில் அந்த லாபத்தை நீ கண்டுகொண்டாய். இன்றைய தினம் உனக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படும் என்று விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகம் குப்பராவனை நரகில் வீசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 1905வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற அடுத்த 3 கூட்டத்தினர் தான் ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு பேசவே மாட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மஹ்ஷரில் ஒரு மனிதனோடு பேசவில்லை என்றால் அவருடைய தங்குமிடம் நரகமாகத்தான் இருக்கும். லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு நொம்பலமான வேதனை இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள்தான் அல் மன்னான் அல்லதி லா யுஅதா ஷைஅன் இல்லா மன்னு, ஒரு பொருளாதாரம் மிக்கவன், அவனுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்ற பொழுதெல்லாம் நான் இன்னாருக்கு இப்படி செய்தேன், இன்னாருக்கு இப்படி கொடுத்தேன், இன்ன இடத்துக்கு இப்படி கொடுத்தேன், இன்ன நிர்வாகத்துக்கு இப்படி கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டேதான் அவன் கொடுத்து கொண்டிருப்பான். இவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மைப்படுத்தவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். இரண்டாவது மனிதன் அல் முன்ஃபிக் சில்அத்தஹு பில் ஹல்ஃபில் ஃபாஜிர், தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னிடம் இருக்கின்ற பொருளை விற்கின்ற பொழுது சத்தியம் செய்து விற்பான். இந்த பொருள் இப்பொழுதுதான் எடுத்திருக்கின்றேன், இந்த பொருள்
பழுதடையவில்லை, இந்த பொருள் பாவனைக்கு உகந்ததாகும், இந்த பொருள் என்று பொய்யான சத்தியங்களை எல்லாம் செய்து அந்த பொருளை அவன் வேண்டி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பொருளை அவன் விற்கக்கூடியவனாக இருப்பான். இரண்டாவது மனிதன் இவன். மூன்றாவது மனிதன் அல் முஸ்பிலு இஸாரஹு, தன்னுடைய ஆடையை பெருமைக்காக வேண்டி கரண்டை காலுக்கு கீழால் உடுக்கக்கூடியவன். இந்த மூன்று பேரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அப்படி என்றால் அவர்களுக்கு வேதனை, நொம்பலமான வேதனை இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 1106வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். இது இரண்டாவது குழுவினர். மூன்றாவது குழுவினர் ثلاثة لا يكلمهم الله ولا يزكيهم ولهم عذاب أليم شيخ زان, வயது முதிர்ந்து விபச்சாரம் செய்பவன். சுப்ஹானல்லாஹ். வயது முதிர்ந்திருக்கும், 60 வயதை தாண்டியவராக இருப்பார். 60 வயதை தாண்டி அவர் எந்த ஒரு தேவையும் மற்றவராக இருக்கின்ற பொழுது விபச்சாரத்தின்பால் தூண்டப்படக்கூடியவராக இருப்பார், விபச்சாரத்தின்பால் நெருங்கக்கூடியவராக இருப்பார். இவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இன்று பார்க்கின்றோமா இல்லையா? வயது முதிர்ந்ததும் யாரெல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்பில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நிலைப்பாடுகள் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லம் يعذر الله رجلا بلغ 60 سنة, ஒரு மனிதன் 60 வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ்விடம் காரணம் சொல்ல முடியாது. காரணம் சொல்ல முடியாதென்றால், யா அல்லாஹ் 60 வயதை நான் அடைந்தேன், எனக்கு சுகர் வந்து விட்டது, அதனால் என்னால் நின்று தொழ முடியாமல் உட்கார்ந்து நான் தொழுகின்றேன், என்னுடைய சுஜூதுகள் ஒழுங்காக செய்ய முடியாததற்கு காரணம் 60 வயதை நான் அடைந்து விட்டேன், 60 வயதை தாண்டி விட்டால் முதுமை வந்து விட்டது, ஆகவே என்னால் இந்த இபாதத்தை செய்ய முடியாமல் போய்விட்டது. யா அல்லாஹ் ரமலானுடைய காலத்தை அடைந்தேன், என்னால் ரமலானுடைய நோன்பை நோக்க முடியாமல் போய்விட்டது, இன்ன நோய்கள் எல்லாம் எனக்கு வந்தது என்று ஒரு மனிதன் லம் யாதர் அல்லாஹ்விடத்தில் காரணமே சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ். உறவுகளே, 60 வயதை கடக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பயந்தார்கள், அழுதார்கள். அந்த 60 வயதை தாண்டுகின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் ஷேகுன் ஜானின், அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய வயது முதிர்ந்த ஒருவனாக மாறுவான். அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அல்லாஹ்விடம் காரணமே சொல்ல முடியாது. நரகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை வீசி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவது மலிகுன் கذاب, சமூகத்தில் பொறுப்பு வாய்ந்த ஒரு மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் பொய்யே பேசிக் கொண்டிருப்பான். ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் பொய்தான் பேசுவான். அது அரசியல் சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம், அல்லது சமூகத்தோடு நிர்வாக பொறுப்பில் இருப்பவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பொறுப்புதாரியாக இருக்கின்ற பொழுது அவர் பொய் பேசுவாராக இருந்தால், ஒரு விடயத்தை செய்வதற்காக வேண்டி பொய்யே பேசிக் கொண்டிருப்பாராக இருந்தால் அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நொம்பலமான வேதனையை கொடுத்து விடுவான். மூன்றாவதாக ஒரு மனிதனை அடையாளப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிலுன் முஸ்தக்பிருன், வறுமையில் இருப்பார், ஆனால் பெருமை அடிக்கக்கூடியவராக இருப்பார். வறுமை,
அவர் ஜகாத்தை எடுக்கக்கூடிய கூட்டத்தினரில் ஒருவராக இருப்பார். ஆனால் பேசுகின்ற பொழுது பொருளாதாரத்தில் உச்சகட்டத்தை அடைந்தவர் போன்று பேசுவார். எங்களுடைய பொருளாதாரம் எப்படி என்று தெரியுமா? அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் ஆயில் அவருக்கு பிறர்தான் கொடுக்க வேண்டும். இப்படியான நிலைமையில் இருக்கின்ற ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். வறுமையில் இருக்கின்றீர்களா? அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வின் பால் நெருங்குவீர்களாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பொறுப்பேற்றிருக்கின்றான் என்று சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய உறவுகளே, இந்த 3 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தி விட்டு சொன்னார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு பேசவும் மாட்டான், வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவே மாட்டான், வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நொம்பலமான வேதனை, நரகத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3வது குழுவினரை 3 பேரையும் அடையாளப்படுத்தினார்கள். அன்புக்குரிய உறவுகளே, இந்த 3 குழுவினர்களிலும் நாங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பண்புகளை விட்டும் நாங்கள் தூரமாக வேண்டும், பெருமை அடிப்பதில் இருந்து. அதே போன்று நாங்கள் வயோதிப நிலையை அடைவதற்கு முன்னால் இளமை பருவத்தில் செய்த நல்லமல்கள் எங்களை முதுமையில் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான செயல்களை நாங்கள் இப்பொழுதிருந்தே செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த 3 குழுவினர்களில் நாங்கள் வரமாட்டோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். بسم الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 குழுவினர்களை மஹ்ஷரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அப்படி என்று 3 குழுவினர்களை அறிமுகப்படுத்தினார்கள். அதில் அடுத்த செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 2227வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். அல்லாஹ் மஹ்ஷரில் சொல்லுவான், அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, மறுமையில் இந்த 3 பேருக்கும் எதிராக நான் வாதாடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ். உறவுகளே, விசாரிப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த ரப்புல் இஸ்ஸா விசாரிப்பது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இவர்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன். சுப்ஹானல்லாஹ். வாதாடுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்தர்ப்பம், யாருமே வாதாட முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு எதிராக வாதாடுவான். ஒரு மனிதன் நோன்பு நோற்றிருந்தால் அந்த நோன்பு அவனுக்காக வேண்டிய அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். ரமலான் காலத்தில் அவன் குர்ஆனோடு தொடர்பாக இருக்கின்ற பொழுது அந்த குர்ஆன் அவனுக்கு சிபாரிசு செய்யும். சூரத்து பக்கரா, ஆல் இம்ரான் அந்த மனிதனுக்கு குடையாக மறுமையில் வந்து நிற்கும். நபிமார்கள் சிலருக்கு சிபாரிசு செய்வார்கள், மலக்குமார்கள் சிபாரிசு செய்வார்கள். இப்படி ஒவ்வொரு குழுவினரையும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் அடையாளப்படுத்துகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக பேசுவான். விசாரணைக்கு நிறுத்தப்பட்டதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜட்ஜ் அவன் இவர்களுக்கு எதிராக பேசுவான். சுப்ஹானல்லாஹ். யாருமே இவர்களுக்கு சார்பாக நிற்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். முதலாவது மனிதன்தான் ரஜுலுன் அஅதா பிஹி சும்ம கதர, ஒரு மனிதன் என்னுடைய பெயரை சொல்லி வேண்டி இருப்பான். ஒரு கடனையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலையோ
வல்லாஹி இந்த தினத்தில் தருவேன், அல்லாஹ் மீது ஆணையாக இது எனக்கு தேவைப்படுகின்றது என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்துவிட்டு சும்ம கதர் பிறகு மோசடி செய்து விடுவான். என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய பெயரை சொல்லி எடுத்து கொடுத்து அதன் பிறகு அவன் மோசடி செய்கின்றான். இவனை நான் எப்படி மன்னிக்க முடியும்? என்னுடைய பெயரை பயன்படுத்தி இருக்கின்றான், இவனை நான் பார்க்கவும் மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷரில் அந்த மனிதனை நிறுத்திவிட்டு சொல்லுவான், இவனை நான் பார்க்கவும் மாட்டேன், இவனோடு பேசவும் மாட்டேன், இவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதனுடைய தராசினுடைய நிலைமை எப்படி இருக்கும் உறவுகளே? அல்லாஹ்வினுடைய பெயரை இன்று சொல்கின்றோம், அதிகம் அதிகம் பயன்படுத்துகின்றோம், ஆனால் அவ்வளவும் மோசடியாக மாறுகின்றது. அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி மோசடி செய்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எதிராக வாதாடி அவர்களை நரகத்தில் நுழைவிக்க செய்வான். அவன் வாதாடினால் யார் அவனிடம் பரிந்துரை செய்வது? அவன் ரப்புல் இஸ்ஸா, அவன் நரகத்தில் அவர்களை புகுத்துவான் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது மனிதனை சொல்லி காட்டுகின்றான். வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு. ஒரு சுதந்திரமான மனிதனை அடிமையாக்கி அவனை விற்று அந்த கூலியில் வாழ்பவன், இவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கலாம். மூன்றாவது மனிதன் தான் வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு லம் யுஅதிஹி அஜ்ரஹு. ஒரு மனிதன் கூலிக்கு இன்னொரு மனிதனை அமர்த்தி இருப்பான். ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அவனிடமிருந்து பூரணமான எல்லா வேலைகளையும் குறைபாடில்லாமல் அவன் எடுத்திருப்பான். ஆனால் லம் யுஅதி அஜ்ரஹு, அவனுடைய கூலியை பரிபூரணமாக கொடுத்திருக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனை ஒரு கட்டிட வேலைக்காக வேண்டி அழைத்து அதனை பரிபூரணமாக வேலையை வேண்டியதன் பிறகு என்னிடம் இப்பொழுது தருவதற்கு பொருளாதாரம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். காலம் போகும், காலம் போய்கொண்டே இருக்கும். அந்த கூலிக்கு அமர்த்தப்பட்டவனும் அதனை மறுமையில் அல்லாஹ்விடம் பார்த்து கொள்வோம் என்று அவன் விட்டு விடுவான். அந்த அளவுக்கு இழுத்தடிக்கப்படும். ஒரு மனிதனை ஒரு கடையில் கூலிக்காக வேண்டி அமர்த்தி அவனிடமிருந்து பரிபூரணமான வேலைகளை வேண்டிவிட்டு அவனுக்கு கூலி கொடுக்காமல் விடுவது. ஒரு கூலியாளியை ஒரு கூலி வேலைக்கு எடுத்துவிட்டு இவ்வளவு நேரம்தான் நீ வேலை செய்திருக்கின்றாய், ஆகவே இது உனக்கு போதும் என்று கஞ்சத்தனப்பட்டு அவனுடைய பரிபூரணமான வேலையை எடுத்துவிட்டு பரிபூரணமான கூலியை கொடுக்காதவர்களுக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் பேசுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று மனிதர்களையும் அடையாளப்படுத்தி விட்டு இன்னொரு மனிதனை சொன்னார்கள். அல் தய்யூஸ். அல்லதி தய்யூஸ் என்பவன் யுவாஃபகு அல ஸினா ஃபீ அஹ்லிஹி மஅ இல்மிஹி. வீட்டில் ஒரு மனிதன் இருப்பான், அந்த மனிதன் பொறுப்புதாரியாக இருப்பான், வீட்டில் விபச்சாரம் நடப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடியவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். இவர்களை அல்லாஹ் கடும்பிடி பிடிப்பான். இன்று நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? அந்நிய கலாச்சாரம் எங்களுடைய மார்க்கத்துக்குள் வந்து அப்படியே எங்களுடைய குடும்பங்களை சின்ன பின்னப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்று கவுன்சிலிங்குக்கு அழைத்து வருகின்ற பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய உறவுகளே, ஓரிரு நாளைக்கு முன்னால் 6ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவியை கொண்டு வருகின்றார்கள். வீட்டில் பிள்ளை வளமைக்கு மாற்றமாக நடந்து கொள்கின்றாள். விசாரிக்கின்ற பொழுது, கவுன்சிலிங் செய்கின்ற பொழுது 9ஆம் ஆண்டு மாணவனை அந்த மாணவி விரும்பிக் கொண்டிருக்கின்றாள். சுப்ஹானல்லாஹ். அத்தய்யூஸ்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இந்த தய்யூஸ் இருக்கின்றாரே, வீட்டில் பிள்ளைகள் விபச்சாரத்தின் பால் செல்வது அவர்கள் அறிந்திருக்கின்ற ஒரு விடயம். பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன் என்று கொடுக்கப்படுகின்றது. பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வரையறை இல்லாமல் மார்க்கத்தை தாண்டி அனுமதி கொடுக்கப்படுகின்ற பொழுது இவர்களை அல்லாஹ் பிடிக்கின்றான். அத்தய்யூஸ் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இமாம் நஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 2562வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். இவர்களை அல்லாஹ் கடும்படி பிடிப்பான். அன்புக்குரிய உறவுகளே, இந்த 3 குழுவினர்களிலும் நாங்கள் இருந்து விடக்கூடாது. பொறுப்பற்றவர்களாக இருக்கின்ற பொழுது பொறுப்புதாரியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்க்காமல் அப்படியே விட்டு விடுவான். அவன் பார்க்கவில்லை என்றால் எங்களை விட கேவலமானவர்கள் மஹ்ஷரில் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான குழுவில் இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள வேண்டும். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.